என் பேர் பத்மா, என் கணவர் பெயர் கணேசன். என் கணவர் சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வைத்துள்ளார். என் மகன் பெயர் கிஷோர். அவன் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் சாப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கின்றான். என் மகனுக்கு நாங்கள் திருமணம் செய்வதாக முடிவு எடுத்து தரகருக்கு சொல்லியிருந்தோம். தரகரும் ஒரு நல்ல இடம் இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு ஒரு அழகான பெண்ணின் புகைப்படத்தைக் காட்ட எங்கள் குடும்பத்திற்கு பிடித்துப் போனது. உடனே கல்யாணம் ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தோம். கல்யாணம் முடிந்து நல்லபடியாக என் மகன் மருமகள் வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருந்தது. எங்களுக்கு சொந்தமாக ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறது. அதில் முதல் தளத்தில் நானும் எனது கணவன் எனது மகன் மருமகள் என்று வாழ்ந்து வந்தோம். திருமணமான சில காலங்களிலேயே என் மருமகள் கருவுற்றால் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தது. குழந்தைக்கு 4 வயசு இருக்கும் பொழுது என் மருமகள் மறுபடியும் கருவுற்று இன்னொரு அழகான பெண் குழந்தையும் பெற்றெடுத்தாள். இவ்வாறு 12 வருடங்கள் ஓடிப்போனது. காலையில் எல்லோரும் வேலைக்கு செல்வதும் குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்புவதுமாக பரபரப்பாகவே வேலை நடக்கும். மாலை திரும்ப எல்லோரும் வீடு திரும்பும் பொழுது பிடித்த உணவுகளை சமைப்பது என வீட்டு வேலைகளே சரியாகவே இருக்கும். மருமகளும் எனக்கும் எல்லா விதத்திலும் ஒத்த ஆசையாக இருப்பார். அதனால் எனக்கு அவளை மிகவும் பிடிக்கும். அவளை நான் என் மகளாகவே பார்க்க ஆரம்பித்தேன். அது மட்டுமில்லாமல் என் மருமகள் என்னை கேட்காமல் எதுவும் செய்ததும் கிடையாது. அதனால் நாங்கள் இருவரும் கொடுத்து வைத்தவர்கள் நல்ல மருமகள் கிடைத்திருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டோம். என் மருமகள் நன்றாக படித்தவள் இருந்தாலும் எங்களுக்காக வெளியில் வேலைக்கு அனுப்ப மனமில்லை. ஏனென்றால் எங்களுக்குதான் பணத்திற்கு எந்தவொரு கவலையும் இல்லை என்பதால் அவளை நாங்கள் வீட்டிலேயே இருக்கும்படி கூறியிருந்தோம். ஆனால் வீட்டு வேலைகள் எதையுமே அவளை நான் செய்ய விடமாட்டேன். அவளேதான் எனக்கு உதவி செய்வாள். சில சமயங்களில் வீட்டு வேலை முடிந்ததும் நான் பக்கத்தில் இருக்கும் எங்களது சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்று விடுவேன். என் மருமகள் தேவிகா மட்டுமே வீட்டில் தனியாக இருப்பாள். நான் செய்த தவறே அதுதான். தேவிகாவை நான் வீட்டில் தனியாக விட்டதுதான். நான் செய்த பெரிய தவறு. எங்கள் அடுக்கு மாடி குடியிருப்பில் எங்கள் வீட்டிற்கு எதிர்வீட்டில் ஒரு பையன் குடியிருக்கின்றான். அவன் பேர் ராகுல். நல்ல பையன். தனது அம்மாவின் கடனை அடைக்கிங்கு வந்து வேலை செய்கின்றான். 2 வருடங்களாக அவன் எங்கள் குடியிருப்பில்தான் குடியிருக்கின்றான். 6 மாதங்களுக்கு முன்புதான் ராகுலின் நண்பன் என்று சொல்லி குரு என்ற ஒரு பையனும் அதே வீட்டிற்கு கொண்டு வந்தான். ராகுல், நாங்கள் இருவரும் வாடகையை பகிர்ந்து கொடுக்கிறோம். இவனும் என்னுடன் தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். நாங்கள் அவனையும் தங்க வைத்தோம். ராகுல் ஐடி கம்பெனியிலும் குரு அங்குள்ள கார் கம்பெனியிலும் வேலைக்கு சென்றனர். மாதமானால் வாடகையை பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள். நல்ல பையன்கள்தான் இருவரும். ஆனால் திடீரென குருவின் கார் கம்பெனியில் நிறைய ஆட்களை வேலையை விட்டு நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருந்ததால் குருவையும் அந்த கம்பெனியிலிருந்து நீக்கிவிட்டனர். இதனால் குரு எப்பொழுதுமே வீட்டில் தனியாக இருப்பான். ராகுல் மட்டும் வேலைக்கு சென்று வருவான். குரு வீட்டில் இருந்தால் அவ்வப்பொழுது வாழ்க்கையில்தான் இருப்பான். அப்பொழுதுதான் என் மருமகள் அவன் கண்ணில் பட குருவின் தவறான எண்ணமும் என் மருமகள் மீது விழுந்தது. என் மருமகள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பாள். திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறது என்று சொன்னால் யாரும் நம்ப முடியாது. அந்த அளவிற்கு அவள் அழகு. அதனால் அவனும் என் மருமகள் என் மகள் என்று நினைத்துக்கொண்டு ஆசைப்பட்டுவிட்டான். அதன் பிறகு குரு ராகுலிடம் கேட்டதற்கு அவள் எங்கள் மருமகள் என்று தெரிந்த பிறகு அவன் விரும்புவதை விட்டுவிட்டு வேறு நோக்கத்தில் என் மருமகளை பார்க்க ஆரம்பித்தான். நான் சூப்பர் மார்க்கெட் வரும்போது எல்லாம் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் என் மருமகளும் அவ்வப்பொழுது பால்கனிக்கு வருவதுண்டு. இதைக் கவனித்த குரு அவனும் பால்கனிக்கு வந்து என் மருமகளிடம் பேச்சு கொடுக்க என் மருமகளும் பேச ஆரம்பித்திருக்கிறார். இப்படியே இவர்களின் நட்பு தொடங்க ஆரம்பித்தது. எங்கள் குடியிருப்பில் காலையில் அனைவரும் பணிக்கு சென்று விடுவார்கள். மாலை 10 மணிக்கு மேல்தான் வீடு திரும்புவார்கள். இதனால் குருவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துவிட்டது. குரு என் மருமகளிடம், நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், நன்றாக படித்திருக்கிறீர்கள்,
2 குழந்தைகளுக்கு அம்மா என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி என் மருமகளை மயக்க அவளுக்கும் குருவை பிடித்து போக கொஞ்சம் கொஞ்சமாக இருவரும் தனிமையில் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். வீட்டில் யாரும் இல்லாததால் தனிமையே உணர்ந்த அவள் இவனுடைய நட்பை நாட ஆரம்பித்துவிட்டால் இருவரும் தங்கள் மொபைல் நம்பரை பகிர்ந்து கொண்டு வாப்பில் குறுஞ்செய்தி அனுப்புவது, புகைப்படம் அனுப்புவது என இருந்து கொண்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் இரவு நேரங்களில் எல்லோரும் தூங்கிய பிறகு இருவரும் தொலைபேசியில் வெகுநேரம் பேசிக்கொண்டும் இருந்திருக்கின்றார்கள். எங்களுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. ஏனென்றால் என் மகன் காலை ஆபீஸ் சென்று விடுவான். என் கணவர் காலை 5:45 கலாம் சூப்பர் மார்க்கெட் சென்று விடுவாரு. குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் எனக்கு நேரம் சரியாக இருக்கும். அதன் பிறகு என் கணவருக்கு உதவி செய்ய நானும் சூப்பர் மார்க்கெட் சென்று விடுவேன். இதனால் மருமகளின் மீது எங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் வரவில்லை. ஆனால் குருவின் நண்பன் ராகுல் குருவின் நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டதைக் கண்டு குருவிடமே கேட்டுள்ளார். என்னடா இப்பெல்லாம் நீ ரொம்ப நேரம் போன்ல பேசுறேன் என்று. அதற்கு உடனே அவள் ஆமாண்டா என்று சொல்லிவிட்டு சிரித்துவிட்டு நகர்ந்திருக்கிறான். 2 மாதமாக வாடகை கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு ஓனரிடம் நான் பேசிக்கொள்கிறேன் என்று சொல்லி சிரித்தபடி தனது கைபேசியை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றுள்ளான். குருவை கண்காணித்த ராகுல் எப்படியோ போய் தொலைகிறான் என்று நினைத்துக்கொண்டு தன் பேக்கை எடுத்துக்கொண்டு கம்பெனிக்கு சென்றுவிட்டான். இதுவரை இருவரும் தொலைபேசியில் மட்டுமே தொடர்பு கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருநாள் திடீரென குருவின் வற்புறுத்தலால் என் மருமகள் தேவிகா குருவின் படுக்கை அறைவரைக்கும் சென்றிருக்கிறார்கள். இவை ஒருமுறை மட்டுமல்ல, பலமுறை நடந்துள்ளது. என் மருமகள் தேவிகா மட்டும் அங்கு செல்லவில்லை. குருவும் எங்கள் வீட்டிற்கு வருவதுண்டு. இவ்வாறு இவர்களின் பழக்கங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பல மாதங்களாக இப்பொழுது அவர்களை வேண்டாம் என்று நினைத்தாலும் அந்த உறவை விட முடியாத அளவிற்கு ஒரு கெடுபடியான உறவில் மாட்டிக்கொண்டார்கள். எப்படி இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாளில் அகப்படுவான் என்பதைப் போல என் மருமகளும் என்னிடம் கையும் களவுமாக மாட்டினாள். எப்பொழுதும் போல வழக்கமாக சூப்பர் மார்க்கெட் செல்லும் வழியில் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீர் என்று ஒரு கார் வேகமாக வர ரோட்டில் கிடந்த சேர் சகிதி என்மேல் பட்டது. சரி, வீட்டிற்கு சென்று துணிகளை மாற்றிவிட்டு செல்லலாம் என்று திரும்ப வீட்டிற்கு சென்றேன். அப்படியே வீட்டிற்கு சென்றாள். வீடு முழுவதும் அழுக்காகிவிடும் என்பதால் மாடியில் இருக்கும் எனது உடைகளை எடுக்க மாடிக்கு சென்று கீழே இறங்கும்போதுதான் அந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். என் மருமகள் எதிர் வீட்டில் ராகுல் குடியிருக்கும் வீட்டிற்கு சென்றால் ராகுல் காலையிலே பணிக்கு சென்றுவிட்டான். வீட்டில் குரு மட்டுமே இருந்தானா? திடீரென அவள் உள்ளே சென்றதும் நான் வேகமாக படியில் இறங்கி சென்று கதவறையில் நின்று என்ன செய்கிறார்கள் என்று ஒட்டு கேட்டேன். அப்பொழுது இருவரும் கணவன் மனைவியைப் போல் பேசிக்கொண்டார். அவர்கள் பேசுவதை கேட்ட எனக்கு காது குசி எதுகதவை தட்டலாம் என்று கையை ஓங்கினேன். ஆனால் அன்று மேல் வீட்டில் ஒரு குடும்பம் வீட்டில் இருந்ததால் தட்டினால் இங்கு எல்லோருக்கும் வெளியில் இவர்கள் செய்த அசிங்கம் தெரிந்துவிடுமோ என்று கதவை தட்டாமல் எங்கள் வீட்டிற்குள் சென்று ஒரு பிளாஸ்டிக் சேரை எடுத்துக் கொண்டு வந்து வீட்டின் கதவருக போட்டு உட்கார்ந்திருந்தேன். அரை மணி நேரம் கழித்து என் மருமகள் எதிர் வீட்டின் கதவை திறந்தேன். வெளியே வரும்பொழுது வாசலிலே நான் உட்கார்ந்து இருப்பதை பார்த்து அதிர்ச்சியாக என்ன செய்வது என்று தெரியாமல், அத்தை எப்ப வந்தீங்க? குருவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவருக்கு சாப்பாடு கொடுக்க அவங்க வீட்டுக்கு போனேன் என்று என்னிடம் நான் கேட்காமலே மழுப்பலாக பதில் சொன்னாள். நான் உடனே எனக்கெல்லாம் தெரிந்துவிட்டது. எதற்காக மழுப்பலாக பதில் சுகிறாய் என்று சொல்லிவிட்டு உள்ளே வா என்று கூட்டிக் கொண்டு வந்து அவளிடம் இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. இதுவே உனக்கு கடைசி தடவை. என் மகனுக்கு உனக்கு என்ன குறைவைத்தான்? ஏன் இப்படி நடந்து கொள்கின்றாய் என்று திட்டி சத்தம் போட்டுவிட்டு எதிர் வீட்டில் இருக்கும் குருவை கதவை திறக்குமாறு கேட்டுக்கொண்டு உள்ளே சென்று, உனக்கு 2 நாட்கள்தான் டைம், சீக்கிரமா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு என்று சொன்னேன். அதற்கு உடனே இப்படி திடுதிப்புன்னு சொன்னா நான் எங்க போவேன்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, 2 மாசமாவது கொடுங்க. அப்படி இல்லன்னா நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா போக போறது உங்க வீட்டு மானம்தான் என்று என்னையே மிரட்டினான்.
சரி என்று நானும் விட்டுவிட்டேன். ஆனால் குருவும் தேவிகாவும் தொலைபேசியில் தொடர்ந்து பேசிக் கொண்டேதான் இருந்திருக்கிறார்கள். ஒருநாள் எனக்கு உடம்பு சரியில்லாததால் நான் எங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்லவில்லை. அப்பொழுது எனது மருமகள்தான் சூப்பர் மார்க்கெட் சென்றால் வீட்டில் நான் தனியாகவே இருந்தேன். குரு நான் படுக்கை அறையில் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது என் முகத்தில் தலை அணியை வைத்து அமுத்தி எண்ணினான். எப்படியோ இறந்தது போல நான் நடிக்க அவன் அங்கிருந்து சென்றுவிட்டான். இப்படியே விட்டால் என் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று என் மகனிடம் நான் கூற அவன் ஆபீசுக்கு சென்றேன். ஆனால் அங்கு எனக்கு இன்னும் அதிர்ச்சி. அங்கு ராகுல் கிஷோருடன் பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது நான் அங்கு சென்றேன். அம்மா, நீ எப்ப வந்த? ராகுல் சொல்றதெல்லாம் உண்மையா என்று கேட்க எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன கிஷோர் சொல்ற? புரியிற மாதிரி சொல்லு என்று கேட்டேன். அம்மா, ராகுல் குருவையும் நம்ம தேவிகாவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசினான். உண்மையா அம்மா என்று என்னிடம் கேட்க நான் அழுதுகொண்டே, ஆமாம் கிஷோர், என்று என்ன நடந்தது தெரியுமா என்று எல்லாவற்றையும் கூறினேன். உடனே கிஷோர், இதுக்கு மேல அவங்களை விட்டு வைக்கக்கூடாது, கையும் களவுமாக பிடிக்கணும் என்று கூறிக்கொண்டு ராகுலிடம் உதவி கேட்டான். ராகுலும் சரி என்று ஒப்புக்கொண்டான். ராகுல் சொன்னது போலவே குருவின் தொலைபேசியிலிருந்து தேவிகாவின் நம்பர் எப்பொழுது அவள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். எல்லாவற்றையும் தனது தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து வைத்துக் கொண்டான். கிஷோர் ஒருமுறை அம்மாவை கொல்ல தப்பித்துவிட்டார். மறுமுறை நம் அம்மாவை கொலை செய்ய மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் என்று வீடு முழுவதும் சிசிடிவி கேமராவை ஒழித்து வைத்திருந்தான். அன்றிரவு தேவிகா படுக்கை அறையை விட்டு சமையல் அறைக்கு சென்று தொலைபேசியில் குருவை தொடர்பு கொண்டார். என்ன குரு, இப்படி சுதப்பி வச்சிருக்க? நான் உன்னை என் மாமியார் தீர்த்து கட்டிடா. நீயும் நானும் ஒன்னா இருக்கறதுக்கு எந்த தடையும் இருக்காது. அப்படின்னுதானே உனக்கு திட்டம் தீட்டிக் கொடுத்தேன். இப்படி சுதப்பி வச்சிருக்கியே என்று தேவிகா பேச அவை எல்லாமே சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இது எல்லாவற்றையும் மறுநாள் காலையில் தேவிகாவின் கணவனான கிஷோர் தனது கணினியில் பார்த்துக் கொண்டிருந்தான். ஒன்றும் தெரியாதவளைப் போல, என்னங்க எழுந்திருச்சுட்டீங்களா? எப்ப எந்திரிச்சீங்க? காலையிலேயே என்ன ஆபீஸ் வேலையா என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். அமர்ந்தவளுக்கு அதிர்ச்சி. கேமரா வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இவள் பேசிக் கொண்டிருந்தது எல்லாவற்றையும் கிஷோர் பார்த்துவிட்டான். இதை இவளும் பார்த்துவிட்டாள். அதனால் என்ன சொல்வது என்று இவளுக்கு புரியவில்லை. கிஷோர் அமைதியாக, தேவிகா, உனக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் தானே நான் இரவு பகலாக உழைக்கின்றேன். இதுவரை உனக்காக நகையும் உடையும் வாங்கிக் கொடுத்திருக்கின்றேன். நம் குழந்தைகளுக்கு நல்ல பள்ளியில் படிக்க வைத்திருக்கின்றேன். இவ்வளவோ ஏன் என் பெற்றோருக்காக நான் ஏதாவது செய்திருக்கிறேனா? நம் வீட்டில் நம்மோடு இருக்கின்றார்கள். நாம் உண்ணும் உணவை உண்கின்றார்களே தவிர வேறு ஏதும் அவர்களுக்காக நான் செய்திருக்கின்றேனா என்று கேட்டான் கிஷோர். பிறகு, ஏன் என்னை விட்டு இன்னொருவனே உனக்கு பிடித்தது என்று கேட்டதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் முழு நேரமும் வேலை வேலை என்று வேலையிலேயே கவனமாக இருக்கின்றீர்கள். மாமா, அத்தை சூப்பர் மார்க்கெட் சென்று விடுகிறார்கள். குழந்தைகள் பள்ளி சென்று விடுகின்றார்கள். நான் மட்டும் வீட்டில் தனியாக இருந்ததில் தனிமை நிலையாகவே உணர்ந்தேன். அப்பொழுது எனக்கு ஆறுதலாக பேசியது அவன் மட்டுமே. அதனால் மட்டுமே அவன் மீது எனக்கு ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டது. அதை என்னால் தவிர்க்க முடியவில்லை என்று அவள் வாயாலே ஒப்புக்கொண்டாள். ஆனால் கிஷோர் விடுவதாக இல்லை. இன்னொருவனுடன் உடலுறவு வைத்துக்கொண்டு நீ செய்த தவறை மறைக்க என் அம்மாவை கொலை செய்து துணிந்திருக்கின்றாய். உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. நீ செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அம்மாவையும் அழைத்துக்கொண்டு காவல் நிலையம் சென்றான். கிஷோர் அங்கு கிஷோர் குருவின் மீதும் கிஷோரின் மனைவி மீதும் புகார் தெரிவித்தார். ஆனால் அங்கிருந்த காவலாளர் கிஷோரின் உறவினர் என்பதால் அவர் புகாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக கிஷோருக்கு சில அறிவுரை கூறினார். இங்க பாரு கிஷோர், நாம இப்போ இந்த புகாரை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டு கௌரவமானம் எல்லாமே போயிடும். பேசாம நீ உன்னோட
மனைவிய விவாகரத்து பண்ணிடு, அவ எங்க வேணும்னாலும் போய் வாழ்ந்து காட்டட்டும். விட்டுடு, அவளை எதுக்காக நீ பழி வாங்கணும்? அவ உன்னோட மனைவிதானே, அவ நல்லா இருக்கணும்தானே நீ நினைக்கிற என்று கூற நீங்க சொல்லுது சரிதான் மாமா. ஆனா அவ என்னோட அம்மாவை கொலை செய்ய துணிஞ்சிருக்கா. அப்போ அவளுக்கு தண்டனை கிடைக்கும்ல என்று கூற ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு நினைச்சு விட்டுடு என்று கூறிவிட்டு காவல் நிலையத்துக்குள் புகுந்தார். கிஷோரின் மாமா சொன்னது போல் கிஷோர் தேவிகாவுக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டான். தனது குழந்தைகளை தானே வளர்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு தாய் தந்தை குழந்தைகள் என 4 பேரும் காரில் ஏறி சென்று விட்டார்கள். தேவிகா என்ன செய்வது? அப்பொழுதுதான் தேவிகாவுக்கு உண்மை தெரிய வந்தது. குரு தன்னை உண்மையாக காதலிக்கவில்லை, தன் உடலை மட்டுமே காதலித்திருக்கிறான் என்று. ஏனென்றால் குரு சொன்ன வார்த்தைகள். அப்படி என்ன தேவிகா, உன் புருஷன் உன்னை விவாகரத்து பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? அடுத்து எந்த பிளாட்ல எவன் கூட தங்க போறேன்? உன்கிட்ட காசு இருக்குன்னுதான் உன்கிட்ட பழகுனேன். நீ என்னன்னா இப்படி ஒன்னமில்லாம ரோட்ல நின்னுகிட்டே இருக்க? இனிமே எனக்கு போன் பண்ணிடாத என்று கூறிவிட்டு தொலைபேசி இணைப்பை துண்டித்தான். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையானது தேவிகாவிற்கு ஏற்கனவே துக்கத்தில் இருந்த எனக்கு இது பெரிய தூக்கமாக இருந்தது. ஏனென்றால் இன்று என் கணவர் வெளிநாடு செல்கின்றார். என் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வந்தார். எங்கள் திருமணத்திற்காக அவர் விடுப்பு எடுத்து வந்திருந்தார். விடுப்பு முடிந்து இப்பொழுது அவர் திரும்பவும் வெளிநாட்டிற்கு செல்கின்றார். என் மனம் மிகவும் வருத்தத்தில் இருந்தது. அவர் சொல்லுவதை தாங்கிக் கொள்ள முடியாது. என்னால் அழுது கொண்டு விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது எனது அத்தை, ஏண்டி போறவன் வெளியூருக்கு வேலைக்குதான போறான்? எதுக்கு இப்படி அழுது நடிக்கிற அவன் இப்ப வேலைக்கு போணுமா, இல்ல இங்க இருந்து உன் கூட இருக்கணுமா? எவ்வளவு கடன் இருக்கு தெரியும்ல என்று வீட்டிற்கு வந்த ஒரு வாரத்திலேயே எனது அத்தை என்னை திட்ட ஆரம்பித்துவிட்டார். என் கணவருக்கும் என்னை பிரியமனல்லே. என்னை இருக்க அணைத்துக் கொண்டு பிரிய மனமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார். பிறகு என் மாமியாரிடம், அம்மா, இவளை நன்றாக பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு விமானம் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றார். விமான நிலையத்திலிருந்து வீட்டிற்கு வந்த எனக்கு வரும் வழியெல்லாம் என் கணவரின் நினைவுகளாகவே இருந்தது. என் கணவர் எனக்கு தூரத்து சொந்தம்தான். என் கணவரின் தங்கையும் நானும் ஒரே கல்லூரியில் படித்தோம். எனக்கு அவள் நெருங்கிய தோழி என்பதால் நாங்கள் இருவரும் அடிக்கடி தொலைபேசியில் பேசுவதுண்டு. அவ்வப்போது சிறு நிகழ்ச்சியில், கல்யாணத்தில், திருவிழாவில் என்று என் கணவரும் நானும் அடிக்கடி சந்தித்ததும் உண்டு. பல நாட்கள் என் தோழிக்கு பதிலாக நான் தொலைபேசியில் பேசும் பொழுது எந்த வார்த்தையும் கூறாமல் நான் பேசுவதை மட்டுமே அவர் கேட்டுக்கொண்டும் இருந்திருக்கின்றார். இவ்வாறு நாட்கள் போய்க் கொண்டிருந்த நிலையில் ஒருநாள் என் தோழி என்னிடம், என் அண்ணன் உன்னை விரும்புகிறான் என்று கூற பதிலுக்கு நான் எதுவும் சொல்லவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு நான் எனது விருப்பத்தை தெரிவித்தேன். ஏனென்றால் எனக்கும் அவரை மிகவும் பிடித்திருந்தது. விழாக்களிலும் கல்யாணத்திலும் அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் எனது அம்மா அப்பாவுடன் செல்வேன். அதன் பிறகு நானும் என் கணவருடன் தொலைபேசியில் பேச ஆரம்பித்தேன். எங்கள் காதல் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒருநாள் என் தோழி என்னிடம் வந்து, என் அண்ணன் வெளிநாட்டிற்கு செல்லப் போகின்றான் என்று சொன்னபொழுது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. என்ன சொல்வது என்று தெரியாமல் அழ ஆரம்பித்தேன். பிறகு என்னை சமாதானப்படுத்திய என் தோழி என்னை தொலைபேசியில் அவள் அண்ணனுடன் பேச வைத்தாள். ஒன்றும் ஆகாது. வெளிநாடு சென்றால்தான் நம் திருமணம் செய்த பிறகு நன்றாக வாழ முடியும். கொஞ்சம் யோசிச்சு சொல்லு என்று என்னிடம் கேட்டார். நானும் சற்று யோசித்து சரி என்று சொல்லிவிட்டேன். அவரும் வெளிநாடு செல்வதற்கு முன் என்னை வந்து பார்த்துவிட்டு சென்றார். சற்று மனதுக்கு ஆறுதலாகவும் இருந்தது. அவர் என்னை வந்து பார்த்துவிட்டு சென்றது. இவ்வாறு 1 வருடங்கள் கடந்தது. நாங்கள் இருவரும் அடிக்கடி தொலைபேசியின் மூலம் பேசிக் கொண்டிருந்தோம். வெளிநாட்டில் இருக்கும் அவர் வீட்டிற்கு போன் செய்வதை விட எனக்குதான் அதிகமாக போன் செய்வார். எங்கள் வீட்டில் எனக்கு ஒருநாள் திடீரென திருமணம் செய்ய வேண்டும், மாப்பிள்ளை தேட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். சற்றும் யோசிக்காமல் உடனே அவருக்கு தொடர்பு கொண்டு சொன்னேன். என் கணவரும்
அவருடைய அம்மாவுக்கு தொடர்பு கொண்டு என்னை எங்கள் வீட்டில் சென்று பெண் பார்க்க சொல்லியிருந்தார். ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் யாருக்கும் இந்த சம்பந்தம் பிடிக்கவில்லை. எங்கள் வீட்டில் மட்டுமில்லாமல் எங்கள் உறவினர்கள் வீட்டிலும் யாருக்குமே இவரையும் இவரது அம்மாவையும் பிடிக்கவில்லை. அதனால் பெண் கொடுக்க வேண்டாம் என்று மறுத்துவிட்டனர். மீண்டும் மீண்டும் என் கணவரின் அம்மா என்னை பெண் கேட்க, உங்களுக்கு ஊரில் வேற பெண்ணே கிடைக்கவில்லை, என் பெண்தான் கிடைத்தால் எதற்காக இப்படி தொந்தரவு செய்வீர்கள், வேறு பெண்ணை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவரின் முகத்தில் அடித்தபடி சொல்லிவிட்டார். இது எனக்கு சற்று கவலையாக இருந்தது. அன்றி இரவு அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்த எல்லாவற்றையும் கூறினேன். அதற்கு உடனே அவர் கோபப்பட்டார். பிறகு நான் அவரை சமாதானப்படுத்தி எப்படியாவது நாம் திருமணம் செய்து கொள்ளலாம், கோபப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டேன். பிறகு நான் என் அப்பாவிடம் எல்லாவற்றையும் கூறி சம்மந்தம் கேட்டேன். அப்பொழுதும் அப்பா சம்மதிக்கவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் அவரைத் தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்து கொண்டிருந்தேன். எங்க அப்பா அவனுக்கு உன்னை திருமணம் செய்து கொடுக்க முடியவே முடியாது என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார். என்ன செய்வது என்று தெரியாமல், நீங்கள் அவரை எனக்கு திருமணம் செய்து கொடுக்கவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டினேன். அப்பா என்னிடம் அந்த குடும்பம் நமக்கு சரிப்பட்டு வராது, புரிந்துகொள் என்று பலமுறை என்னிடம் கெஞ்சியும் கேட்டு பார்த்தார். அப்பொழுது நான் கேட்கவில்லை. அது எவ்வளவு பெரிய தவறு என்று அப்பொழுது எனக்கு தெரியவும்லே. ஒரு கட்டத்தில் என் அப்பா நான் எங்கே ஏதாவது செய்துவிடுவேன் என்று திருமணத்திற்கு சம்மதித்தார். அப்பொழுது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதை கணவரிடம் தெரிவிக்க அவரும் சந்தோஷமடைந்தார். 2 வருடங்கள் கழித்து திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தார். அதுவரை எங்கள் காதல் தொலைபேசியில் வளர்ந்து வந்தது. இதற்கு இடையில் கணவரின் தங்கைக்கும் திருமணம் முடிந்தது. கணவர் சொன்னது போலவே 2 வருடங்கள் கழித்து விடுமுறைக்கு வந்து எங்களின் திருமணமும் சிறப்பாக நடந்து முடிந்தது. மாமியார் வரதட்சணை கேட்பதற்கு முன்பே எந்த குறையும் இல்லாமல் அனைத்தையும் செய்து முடித்திருந்தார். எனது அப்பா இவை அனைத்துமே நினைத்துக்கொண்டே காரில் வந்து கொண்டிருந்தேன். வீடு வந்தவுடன் எனது அத்தை என்ன சொகுசா தூங்குகிட்டு இருக்க வீடு வந்தது கூட தெரியாம, மகாராணிக்கு கதவை வேறு யாராவது திறந்துவிடணுமா, இறங்கி வா என்று சொல்லிவிட்டு காரை விட்டு இறங்கிவிட்டருக்குள் சென்றார். எனக்கு அவர் இல்லாமல் மனம் மிகவும் கவலையாகும் வருத்தமாகவும் இருந்தது. எனது அறைக்கு சென்று அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது எனது மாமியார் அங்கு வந்து என்ன அழுதுகிட்டே இருந்தா, உனக்கு வேலை சொல்ல மாட்டாங்கன்னு வந்து அழுது நடித்து உட்கார்ந்திருக்கியா, ஒழுங்கு மரியாதையா வந்து வேலையை பாரு என்று கூறினார். அவர் அவ்வாறு கூறியது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் கணவர் இருந்தவரே வீட்டில் எந்த வேலைகளையும் என் மாமியார் என்னை செய்யவிட்டதில்லை. இன்று என் கணவர் வெளிநாடு சென்றவுடன் இப்படி சொல்வது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. சரி, நம் வீடுதானே, புதுப்பெண் என்பதால் இதுவரை வேலை சொல்லவில்லை. இனிமேல் நான்தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டும் என்று எல்லா வேலைகளையும் செய்கிறேன். என் மாமியார் வேண்டும் என்று தேவையில்லாத வேலைகளை எல்லாம் என்னை செய்ய சொன்னார். நானும் வேறு வழியின்றி அவற்றை எல்லாம் செய்தேன். எப்பொழுது நான் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தேனோ அப்பொழுதிருந்து என் மாமியார் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் தொலைக்காட்சி பார்ப்பதும் பக்கத்து வீட்டிற்கு சென்று அரட்டை அடிப்பதும் ஆகவே இருந்து கொண்டிருந்தது. இதிலும் என் மாமியார் பக்கத்து வீட்டில் பேசிவிட்டு வரும்பொழுது சமைத்து முடித்தால் சொல்ல தெரியாதா என்று திட்டிவிட்டு வந்து சாப்பிடுவார். இதனாலே நான் சமைத்து முடித்தவுடன் அவரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பேன். அவர் அதை சாப்பிட்டுவிட்டு திரும்பவும் பக்கத்து வீட்டுக்கே சென்று விடுவார். இப்படியே 2 மாதங்கள் ஓடிப்போக எனது கணவர் எப்பொழுதுமே தொலைபேசியில் நடந்தது. எங்கள் ஊரிலும் சரி, குடும்பத்திலும் சரி, திருமணமான உடன் வெளிநாடு செல்வதை சகஜம்தான். அப்பொழுதெல்லாம் அழுது கொண்டிருக்கும் பெண்களை பார்த்து நானே கிண்டல் செய்திருக்கிறேன். ஆனால் அதுவே இப்பொழுது எனக்கு நடக்கும் பொழுது அந்த பிரிவு எனக்கு மரண வேதனையே தந்தது. கணவர் வெளிநாட்டிற்கு சென்ற பிறகு எனது மாமியார் நடவடிக்கைகள் மிகவும் மாறிப் போயிருந்தன. கணவர் எனக்கு அனுப்பும் பணத்தில் செலவுக்கு கூட 1 ரூபாய் கூட தரமாட்டார். அப்படியே நான் கேட்டாலும்
வீட்ல இருக்கும் உனக்கு எதற்கு செலவு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுவார். இதை நான் என் கணவரிடம் சொன்னாலும் அவரும் அதே பதிலேதான் என்னிடம் சொல்வார். நானும் என் மாமியாரும் மட்டுமே எங்கள் வீட்டில் இருப்பதால் அதிகமாக வேலை ஒன்றும் இருக்காது. அதனால் அவரும் என்ன செய்வார்? வயதான காலத்தில் பக்கத்து வீடு மற்றும் டிவிதானே பார்ப்பார் என்று விட்டுவிடுவேன். கணவரின் தங்கை 15 அல்லது 20 நாட்களுக்கு ஒருமுறை வீட்டிற்கு வந்துவிடுவார். 2-3 நாட்கள் தங்கிவிட்டு அவள் போகும் பொழுது 2 பை நிறைய பொருட்களைக் கொடுத்து அனுப்புவார். மாமியார் அதில் என்ன இருக்கிறது என்று நானும் கேட்பதில்லை, அவரும் சொன்னதில்லை. ஆனால் அவர் சென்ற பிறகு வீட்டில் உள்ள சில பொருட்கள் காணாமல் போயிருக்கும். அது எனது அப்பா வரதட்சணையாக கொடுத்த பித்தளை பொருட்களாகத்தான் இருக்கும். நானும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. காரணம் எங்கே இதைப் பற்றி கேட்டால் மாமியாரின் மனது காயப்படுமோ என்று ஒருநாள் எனது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவரை பார்த்துக் கொள்வதற்காக நான் என் அப்பா வீட்டிற்கு சென்றிருந்தேன். நான் சொல்லும் பொழுது என் பேரோ சாவியை வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேன். அந்த பேரோவில்தான் எனது அப்பா எனக்கு வரதட்சணையாக கொடுத்த நகைகள் எல்லாம் இருந்தது. வீட்டில் யார் இருக்கிறார்? மாமியார் மட்டும்தான் இருக்கின்றார். வேறு யார் வரப்போகின்றார்? பத்திரமாக பார்த்துக்கொள்வார் என்று தைரியத்தில் நானும் என் வீட்டிலே இருந்துவிட்டேன். அம்மாவிற்கு உடல்நிலை சரியாக நானும் என் வீட்டிற்கு திரும்பினேன். அப்பொழுது எனது அறையை சுத்தப்படுத்தும் பொழுது அறையில் இருந்த பீரோ சாவியே காணவில்லை. நான் வைத்த இடத்தில் எல்லாம் தேடி பார்த்தேன். ஆனால் பீரோ சாவி சமையலறையில் இருந்தது. இது எவ்வாறு இங்கு வந்தது என்று யோசித்துக் கொண்டே சரி என்று பீரோவை திறந்து நகையெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்தேன். அப்பொழுது என்னுடைய 3 பவுன் செயின் காணாமல் போயிருந்தது. நானும் பதறிப்பை பீரோவில் அனைத்து இடங்களிலும் தேடினேன். எங்கும் காணவில்லை. எனக்கு நன்றாக நினைவில் இருந்தது. அங்குதான் நான் வைத்தேன் என்று இருந்தாலும் அறை முழுவதும் ஒரு இடம் விடாமல் தேடி பார்த்தேன். எங்கும் கிடைக்கவில்லை. தொலைந்த நகையின் மதிப்பு அதிகம் என்பதால் இது குறித்து எனது மாமியாரிடம் கேட்டேன். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. என்னை பார்த்தால் உனக்கு திருடிபோல் தெரிகிறதா என்று என்மேல் கோபப்பட ஆரம்பித்தார். உடனே என் கணவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உன் மனைவி என்னை திருடி என்று சொல்கிறாள் என்று சொல்ல அவர் உடனே என்னிடம் என்ன ஏதுன்னே தெரியாம எங்க அம்மாவே எப்படி நீ திருடின்னு சொல்லுவ என்று கோபப்பட்டார். நானும் அந்த அர்த்தத்தில் கூறவில்லை. சாதாரணமாகத்தான் அவரிடம் கேட்டேன் என்று புரிய வைக்க முயற்சி செய்தேன். ஆனால் அது எதுவுமே இவர்கள் கேட்பதாக இல்லை. என் கணவர் இதனால் கோபத்தில் 2-3 நாட்கள் என்னுடன் தொலைபேசியில் பேசவே இல்லை. இந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் என் மாமியார் என்னிடம் மோசமாக நடந்து கொள்ள ஆரம்பி நான் என்ன செய்தாலும் அதில் குறையை மட்டுமே கண்டுபிடிப்பார். எதற்கு எடுத்தாலும் என்னிடம் கோபப்படுவார். நான் சாதாரணமாக ஏதாவது பேசினால் கூட என் மனம் நோகும்படி என்னை பேசிவிடுவார். அது மட்டுமல்லாமல் எல்லோரிடமும் என் மருமகள் என்னை மிகவும் மோசமாக நடத்துகிறாள் என்று தேவையில்லாமல் போய் புகார்கள் எல்லாம் கூறிவிடுவார். அவர்களும் என்னிடம் உனது மாமியாரே ஏன் இப்படி நடத்துகிறார் என்று என்னை குறை கூறினார்கள். நானும் என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாகவே இருந்துவிட்டேன். இவற்றையெல்லாம் நான் என் கணவரிடம் கூறினாலும் கூட அவர் என்னையே திட்டுவார். என் அம்மாவை இப்படிலாம் சொல்லாதே, என் அம்மா எப்படி உன்னை பார்த்து கொண்டார் என்று நான்தான் அங்கு இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தேன் என்று சொல்லிவிட்டு கோபத்தில் தொலைபேசியை துண்டித்துவிட்டார். அதன் பிறகு 2-3 நாட்கள் அவர் என்னுடன் தொலைபேசியில் பேசவே இல்லை. நானும் அவரிடம் பேசாமல் இருக்க முடியாமல் நானே அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தேன். ஆனால் அவர் என் தொடர்பை ஏற்கவில்லை. 1 வார காலம் முடிந்து திரும்ப அவரே எனக்கு தொடர்பு கொண்டார். நான் இனி எதுவும் சொல்ல மாட்டேன், என்னிடம் பேசுங்கள் என்று அவரிடம் கூறியது. அவரும் சரி என்று சொல்லிவிட்டு என்னிடம் பேச ஆரம்பித்தார். இப்படியே 6 மாதம் கடந்து போனதோ எனக்கு ஏனோ தெரியவில்லை. இந்த 6 மாத காலம் 60 வருடமாக தோன்றியது. ஆனாலும் கணவரின் தங்கை எங்கள் வீட்டிற்கு வந்து போவதில் மட்டும் குறையவில்லை. முன்பெல்லாம்
அவள் சென்ற பிறகு சமையல் அறையில் உள்ள பொருட்கள் மட்டுமே காணாமல் போகும். இப்பொழுதெல்லாம் எனது அறையிலிருந்தும் சில பொருட்கள் காணாமல் போய்க் கொண்டிருந்தது. எனக்கு ஒரு கட்டத்தில் புரிந்து போனது, மாமியார்தான் அனைத்தையும் எடுத்து அவளிடம் கொடுத்து அனுப்புகிறார் என்று. என் கணவரின் தங்கை எனக்கு முன்பே நெருங்கிய தோழி. அவளே கேட்டிருந்தால் நானே எல்லாவற்றையும் கொடுத்திருப்பேன். ஆனால் ஏன் இப்படி என் மாமியார் செய்கிறார் என்று புரியவில்லை என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஒருநாள் எங்கள் உறவினரின் திருமணம் வந்தது. நானும் எனது அத்தையும் அங்கு சென்றிருந்தோம். அப்பொழுது என் அப்பாவின் தங்கையின் மகன், அதாவது எனது அத்தை மகன் என்னிடம் வந்து, என் கணவர் நன்றாக இருக்கிறாரா, என்னை எப்படி பார்த்துக் கொள்கிறார் என்று என்னை பற்றியும் என் கணவரைப் பற்றியும் விசாரித்துக் கொண்டிருந்தான். நானும் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன். இதை தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த எனது அத்தை என்னிடம் வந்து, யார் அவன், ஏன் அவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்க, நானும் அவன் என் அத்தை பையன் என்று கூறினேன். அப்பொழுது அவர் சரி என்று தலையாட்டிவிட்டு வந்துவிட்டார். திருமணம் முடிந்த 2 நாட்கள் கழித்து தொலைபேசியில் என் கணவர் எனக்கு தொடர்பு கொண்டு என் அத்தை பையனைப் பற்றி விசாரித்தார். அவருக்கு என் அத்தை பையனை முன்பாகவே தெரியும். இருந்தாலும் அவர் விசாரிக்கிறார் என்று என் மனதில் எண்ண முடியது. அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். என் மாமியார் நானும் என் அத்தை மகனும் திருமணத்தில் பேசிக் கொண்டிருந்ததை தவறாக சொல்லியிருக்கிறார் என்று. நானும் அவன் என் அத்தை மகன் உங்களுக்கு தெரியாதா என்று கூறினேன். கணவரும் அப்பொழுது எதுவும் சொல்லவில்லை. எப்பொழுதும் இரவு நேரங்களில் மட்டுமே தொலைபேசியில் அழைக்கும். என் கணவர் அடிக்கடி தொலைபேசியில் அழைக்க ஆரம்பித்தார். இதனால் நான் பல தடவை வேலை செய்யும் பொழுது தொலைபேசியை எடுக்க முடியாமல் போயிருக்கும். சமையலறையில் இருக்கும் பொழுதும் நான் குளிக்கும் பொழுதும் தொலைபேசியை எடுக்க முடியாமல் போயிருக்கும். அப்பொழுதெல்லாம் அந்த பையனுடன் பேசிக் கொண்டிருக்கிறாயா என கோவப்படுவார். நானும் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லே, எனக்கு வேலை இருந்தது என்று சொல்லி பார்ப்பேன். ஆனால் அவர் எதையுமே கேட்காமல் எல்லாம் எனக்கு தெரியும் என்பது போல பேசிவிட்டு தொலைபேசியில் வைத்துவிட்டு சென்றுவிடுவார். என் மாமியார்தான் என் கணவரிடம் அடிக்கடி நான் யாருடனும் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றும் அது என் அத்தை மகன் என்றும் தவறாக என் கணவரிடம் சொல்லிக் கொடுத்திருந்திருக்கிறார். இல்லாத ஒரு உறவை எங்களுக்குள் ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார். இவ்வளவு நாள் என்ன கொடுமை செய்ததை தாங்கிக் கொண்டேன். இப்பொழுது எனது நடத்தையின் மேல் பழி வந்தது. என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இது குறித்து மாமியாரிடம் சண்டையிட ஆரம்பித்தேன். இது என் கணவருக்கு பிடிக்கவில்லை. செய்வதெல்லாம் செய்துவிட்டு உன் தவறை மறைப்பதற்கு எனது அம்மாவிடம் சண்டையிடுகிறாயா எனில் கோபப்படத் தொடங்கினார். இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தேனால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை. கணவரிடம் சண்டை விட ஆரம்பித்தேன். நான் என் மாமியாரிடம் அடிக்கடி சண்டையிடுவதால் நான் வீட்டு வேலைகளையும் சரிவர பார்க்கவில்லை. எல்லா வேலைகளையும் மாமியாரே பார்த்துக் கொண்டிருந்தார். இதனால் என்மேல் அதிக கோபமான என் மாமியார் என் கணவரிடம், யாரோ நம் வீட்டிலிருந்து செல்வது போல் தெரிகிறது, அது அந்த பையனாகத்தான் இருக்கும் என்று தேவையில்லாத வார்த்தைகளை கூற என் கணவரும் சில நாட்களிலேயே வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு திரும்பினார். வந்தவர் என்னை சந்தேகப்பட்டு அடிக்கவும் செய்தார். நானும் அவரிடம் எவ்வளவோ புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் என்னிடம் அவர் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார். வார்த்தைகளால் மட்டுமல்ல, கைகளாலும் காயப்படுத்தத் தொடங்கினார். எனக்கு புரிந்து போனது, அவருக்கு சந்தேக பேய் பிடித்துவிட்டது என்றே. அவர் அப்படி மாறியதற்கு முழு காரணமும் மாமியார்தான். கணவர் ஊருக்கு வந்த பின்னரும் என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக கூற கணவரும் நான் தவறு செய்துவிட்டேன் என்று நம்பத் தொடங்க, என்னிடம் என்ன நடந்தது என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. ஒருநாள் என் கணவர் வாசலில் நின்று கொண்டிருந்த பொழுது எனது மாமியார், இந்த பெண் நமக்கு வேண்டாம், விவாகரத்து செய்துவிடலாம் என்று என் மாமியார் கூற என் கணவரும் சரி சொல்லிவிட்டார். சொல்லப்போனால் நானும் அதைதான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். காரணம், சந்தேகப்படும் கணவனோடும் இவ்வாறு கொடுமை செய்யும் மாமியாருடனும் வாழ்வதை விட நாம் பிறந்த வீட்டிற்கு சென்றுவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். எங்கள் வீட்டிற்கு இதை தெரியப்படுத்தின்.
எங்கள் வீட்டில் உள்ளவர்களும் தாராளமாக அவனை விவாகரத்து செய்துவிடு. நீ இவ்வளவு துன்பங்களை அனுபவிப்பதற்கு பதிலாக நம் வீட்டிற்கு வந்துவிடலாம் என்று என் அப்பா கூற நானும் அவரை விவாகரத்து செய்துவிட்டேன். எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டேன். நானும் சரி, எங்கள் குடும்பமும் சரி அவரை விவாகரத்து செய்ததில் எந்தவொரு கவலையும் படவில்லை. ஏனென்றால் அந்த நரகத்திலிருந்து நான் தப்பித்துவிட்டேன் என்று எல்லோரும் நினைத்தார்கள். நான் என் வீட்டில் இருந்த ஒரு மாதத்தில் என்னை அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் மறுமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தினார்கள். என்னால் முடியாது என்று மறுக்கேன். அப்பாவும் அம்மாவும், எவ்வளவு நாள்தான் எங்கள் வீட்டிலே இருப்பாய்? உனக்கு இன்னும் வயதாகவில்லை. சிறுவயதில் நீ இப்படி தனியாக இருப்பது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று என்னிடம் கூற நானும் சரி என்று ஒப்புக்கொண்டேன். பிறகு தரகர் மூலம் ஒரு நல்ல சம்பந்தம் எங்கள் ஊரிலேயே கிடைத்தது. முன்பு போல் இல்லாமல் இவர் என் மீது அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொண்டார். எங்கள் ஊரிலேயே ஒரு சிறுகடை நடத்தி வந்தார். இப்பொழுது இருக்கும் கணவரைப் போலவே அவர்கள் வீட்டில் இருக்கும் அனைவரும் என் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருந்தார்கள். முன்பிருந்த வாழ்க்கையை மறந்து நான் என கணவருடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். எங்கள் அன்பின் அடையாளமாக எங்களுக்கு 2 அழகான பிள்ளைகள் பிறந்தனர். என் கடந்த காலத்தை முற்றிலுமாக மறந்து போனேன். ஒருநாள் என் உறவினர் மூலம் என் முதல் கணவனின் நிலை எனக்கு தெரிய வந்தது. அவர் வேறொரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் அப்பெண்ணின் முன்னாள் கொடுமைக்கார மாமியாரே ஒரு வேலைக்காரியாக நடத்துவதாகவும் கணவரிடம் சரியாக பேசாமலும் பாசமில்லாமல் நடந்து கொள்வதாகவும் கூறினார்கள். முன்பு அவர் மீது எனக்கு கோபம் இருந்தது. என்னவோ உண்மைதான். ஆனால் என் கணவர் வீட்டில் உள்ளவர்கள் என எல்லோரும் என் மீது அன்பாக இருக்கும். இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்ததற்கு காரணம் அவர்தானே என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் சில சமயம் நாம் அவரை திருமணம் செய்து கொண்டதற்கு பதிலாக முதல் திருமணமே இவரை செய்திருக்கலாம் என்று பலமுறை நினைத்ததுண்டு. அதனால் எங்களைப் போலவே அவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். என் பெயர் கனகா. நான் ஒரு அழகான கிராமத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். அர்ஜுன் என்ற ஆண் குழந்தையும் சத்யா என்ற பெண் குழந்தையும் உள்ளார்கள். என் கணவர் ரவி வெளியூரில் வேலை செய்கிறார். வாரத்திற்கு 1 நாட்கள் மட்டுமே வீட்டிற்கு வருவார். நான் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீட்டில் தனியாகத்தான் இருப்பேன். எப்பொழுதும் தனியாக இருக்கும் பொழுது டிவி பார்ப்பது வழக்கம். ஒருநாள் எங்கள் ஊரில் மழை பெய்ய நாம் வைத்திருந்த தோட்டத்தில் மலர்கள் எல்லாம் கீழே விழுந்து உடைந்திருந்தது. அதை சரி செய்வதற்கு எனக்கு யாராவது ஒருவருடைய உதவி கண்டிப்பாக தேவைப்பட்டது. அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வெளியில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது அங்கு வந்த பக்கத்து வீட்டு பையன், என்ன அக்கா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க என்று கேட்க அவனிடம் நடந்ததை சொல்ல, சரி அக்கா, நான் சரி செய்கிறேன் என்று சொன்னேன். சரி வா என்று அவனை உள்ளே அழைத்தேன். முதல் நாள் இருவரும் சேர்ந்து தோட்டங்களை சுத்தம் செய்தோம். அப்பொழுது அக்கா, எனக்கு 1 கப் காபி தெரியுங்களா? ரொம்ப களைப்பாக இருக்கிறது என்று சொன்னேன். சரி என்று சொல்லி நான் சமையலறை நோக்கி நகர்ந்தேன். சமையல் அறையில் காபி போட்டுக் கொண்டிருந்த பொழுது நான் கரப்பான் பூச்சியை பார்த்து பயத்தில் கத்த, என்ன ஆச்சு அக்கா என்று உள்ளே ஓடிவந்தான். ஒன்றுமில்லைடா தம்பி, கரப்பான் பூச்சி என்று சொல்லி அவன் அருகில் சென்று மறைந்து கொண்டதைப் போல அவன் தோளில் கை வைத்து நின்று. உடனே அவன் சிரித்தபடி, இதற்கெல்லாம் அக்கா பயப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கரப்பான் பூச்சியை எடுத்துக் கொண்டு போய் வெளியே போட்டுவிட்டான். பிறகு என்னிடம் வந்து, நீங்கள் பயத்தில் என்னை பிடித்தது எனக்கு பிடித்திருந்தது என்று சொல்ல சற்று வெட்கத்தில் முகம் சிவந்து தலையை கீழே குனிந்து நின்றேன். பிறகு அவனை என் அருகில் வந்து, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், அதனால்தான் உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன் என்று சொல்லிவிட்டு என் அருகில் வந்தான். அவன் மூச்சு என் மூச்சும் ஒன்று சேரும் நெருக்கத்தில் நின்று கொண்டு என் முகத்தை பார்த்தான். நான் சற்று என்று நகர்ந்து, சரிடா, நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லி நான் போட்டோ காப்பி எடுத்து அவன் கையில் கொடுத்தேன். அவனும் காபியை குடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அன்று
இரவு எங்க அம்மா எனக்கு போன் செய்து, நம்ம வீட்டில் குலதெய்வ பூஜை இருக்கிறது. வீடு முழுவதும் சுத்தம் செய்துவிடு கனகா, பூஜைக்கு நீயும் வரவேண்டும். அதனால் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி முட்டாள் மட்டுமே. உனக்கு இப்பொழுதே கொஞ்சம் கஷ்டம் இருக்காது இல்லையா என்று சொல்லிவிட்டு போனே வைத்துவிட்டார். நான் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தேன். என் கணவர் இருந்திருந்தால் மேலே இருக்கும் பொருட்களை எல்லாம் கீழே இறக்கிக் கொடுத்திருப்பார். நான் அதை சுத்தம் செய்திருப்பேன். பிறகு அவரே வீட்டை சுத்தம் செய்வார். குழந்தைகளும் சிறியவர்கள் என்பதால் அவர்களை நான் வேலையில் வைக்க முடியாது. இருவரும் பள்ளிக்கு வேற சென்று விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு அந்த பக்கத்து வீட்டு பையன் அரவிந்தும் அரவிந்தன் நண்பன் கார்த்திக் வெளியே செல்வதாக இருந்தது போல இருவரும் நடந்து வருவதை பார்த்த நான், அரவிந்த், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் உதவி பண்றியா என்று கேடல. நாங்க வெளியில போறோம் என்று கார்த்திக் சொல்றாரு. இன்னும் இல்ல அக்கா, நான் இப்பவே வந்து உங்களுக்கு நான் உதவி பண்றேன் என்று சொல்லிவிட்டு தன் உடைகளை மாற்றிக்கொண்டு அரவிந்து வேகமாக எங்கள் வீட்டிற்கு வந்தான். கார்த்திகிடம் நாளே போய்க் கொள்ளலாம், நீ போடா என்று சொல்லிவிட்டு அரவிந்த் எங்கள் வீட்டிற்கு வந்தான். என்ன அக்கா திடீர்னு கூப்பிட்டு இருக்கீங்க என்று என்னிடம் கேட்க, நான், அரவிந்த், எங்க வீட்டை கொஞ்சம் சுத்தம் செய்யணும், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு என்று சொல்லி அவனை என் வீட்டிற்குள் அழைத்து வந்தேன். சரி அக்கா என்று சொல்லி அவனும் எனக்கு உதவியாக இருந்தான். எல்லாவற்றையும் சுத்தம் செய்ய ஆரம்பித்தோம். அப்பொழுது அரவிந்த், அக்கா, மேலே இருக்கும் பொருட்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக் கொடுங்கள், நான் கீழே எடுத்து வைக்கிறேன் என்று சொன்னான். ஏண்டா உனக்கு உயரம் முன்ன பயமா என்று கேட்டு சிரித்துக்கொண்டே ஏணி வழியாக பரணி மேல் இருக்கும் பொருட்களை எடுக்க மேலே ஏறினேன். அப்பொழுது ஏணியை பிடித்துக் கொள்கிறேன் அக்கா என்று சொல்லி அரவிந்த் கெட்டியாக ஏணியை பிடித்துக் கொண்டிருந்தான். நான் மேலே எரிபொருட்களை எடுத்துக் கொடுத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அரவிந்த் என் கால்களை மெல்ல தடவ எனக்கும் உள்ளுக்குள் ஏதோ செய்ய, அரவிந்த், அந்த மாதிரி பண்ணாதன்னு சொன்னேன். உடனே அரவிந்த், இல்ல அக்கா, உங்க கால் நல்லா வழுவழுன்னு அழகா இருக்கா, அதனாலதான் சும்மா தடவி பார்த்தேன் என்று சொன்னான். திரும்ப திரும்ப அவன் கைகளால் என் கால்களை தடவ எனக்கு உணர்ச்சிகள் பொங்கின. நான் என் கணவனுடன் உல்லாசமாக இருந்து வெகு நாட்கள் ஆனதால் இவன் என் ஆசைகள் எல்லாம் தூண்டிவிட்டான். கூச்சம் தாங்காமல் நான் கையெடுக்க அவன் மேலே விழுந்தேன். பிறகு என்னை அவன் கட்டி அணைக்க, நான் அவனை கட்டி அணைக்க இருவரும் உல்லாசமாக இருந்தோம். பிறகு இப்படியே எங்களுடைய உல்லாச பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒருநாள் திடீரென அரவிந்த் வெளியூருக்கு செல்ல தயாரான. என்ன அரவிந்த், எங்கு கிளம்பிட்டாய் என்று கேட்க, படிப்பிற்காக வெளியூர் செல்கின்றேன் என்று சொன்னான். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. என்னுடைய சூட்டை உன்னிடம்தானே தனித்துக் கொண்டேன். நீ இப்படி வெளியூர் சென்றால் நான் என்ன செய்வேன் என்று கேட்டதற்கு எல்லாம் சரியாகிவிடும். அக்கா, ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு என்னை பிரிய மனம் இல்லாமலேயே அவன் சென்றான் என்பது அவன் கண்களிலேயே எனக்கு தெரிந்தது. பிறகு 2-3 நாட்கள் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை. பிள்ளைகளும் பரீட்சை விடுமுறைக்காக எங்கள் பெற்றோர் வீட்டிற்கு சென்றுவிட்டார்கள். பிறகு நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் அரவிந்த் வெளியூர் சென்றது தெரியாத கார்த்திக் அங்கு வந்து என்னிடம் விசாரிக்க நான் எல்லாவற்றையும் கூறினேன். அப்பொழுது அரவிந்த் என்னை பற்றி ஏதோ கார்த்திகிடம் சொல்லிருப்பான் போல உள்ள உட்கார்ந்து பேசலாமா என்று கார்த்திக் கேட்டான். ஏன் என்று நான் கேட்டதற்கு, நான் ரொம்ப தூரம் வெயில்ல நடந்து வந்தாக்கா, அதனாலதான் சொல்றேன் என்றான். சரி வா, நல்லா எலுமிச்சை சாறு பிழிந்து ஜூஸ் எடுத்து தரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே வந்து உட்கார சொன்னேன். நான் சமையலறைக்கு சென்று எலுமிச்சை பழத்தை எடுத்து சாறு பிழிந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் பின்னால் வந்து கார்த்திகை என் இடுப்பை மெதுவாக கிள்ள எனக்கு அரவிந்தன் நினைவுகள் வர சட்டென்று கார்த்திகை தள்ளிவிட்டு, ஏன் இவ்வாறு என்னிடம் நடந்து கொள்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு உடனே கார்த்திக், அரவிந்த் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். நீங்களும் அரவிந்தும் ஒன்றாக இருந்தது என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் என்று என்னிடம் கூற எனக்கு அதிர்ச்சியானது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று நான் மழுப்பலாக சொல்ல, அவன் இல்லை இல்லை, எனக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு எங்க மச்சம் இருக்கிறது என்றெல்லாம்
என்னிடம் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி என்னிடம் கிட்ட நெருங்க முயற்சித்துக் கொண்டே இருந்தான். நான் எங்கே அவன் இவற்றை எல்லாம் வெளியே சொல்லிவிடுவானோ என்ற பயத்தில் அவனுக்கும் ஒத்துக்கொண்டேன். திருடனைப் போல பகல் இரவு என பதுங்கி பதுக்கி எங்கள் வீட்டிற்கு வந்து என்னை அவன் தினமும் ருசித்துக் கொண்டிருந்தான். அவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவன் என்னிடம் நடந்து கொள்வது மிருகத்தனமாக நடந்து கொள்வான். என்னால் முடியவில்லை என்று சொன்னாலும் கூட என்னை விடாமல் அவன் ஆசை அடங்கும் வரை என்னை விடமாட்டான். நான் வீட்டிற்கு தூரம் என்று சொன்னால் கூட என்னை விடமாட்டான். இவ்வாறு இருந்த கார்த்திகிடம் எப்படி தப்பிப்பது என்றும் வெகு நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அரவிந்த் ஒருநாள் விடுமுறைக்கு வீட்டிற்கு வர அவனிடம் நடந்த எல்லாவற்றையும் கூற அவனும் கார்த்திக் அப்படி பண்ணுனானா? சரி விடுங்க, நாளைக்கு வேற ஒருத்தவங்கள வர சொன்னேன் என்று திமிராக என்னிடம் பதில் சொல்ல ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறாய் என்று நான் அரவிந்திடம் கேட்டதற்கு, பத்தினியே போல நடிக்காதே. கணவர் வெளியூரில் வேலை செய்யும் பொழுது நீ இங்கு என்னுடன் உல்லாசமாகத்தானே இருந்தாய். நீதானே சொன்னாய் உன் சூட்டை என்னிடம் தனித்துக் கொண்டாய் என்று. அதனால்தான் நான் இல்லாத பொழுது உன் சூட்டை தணிக்க ஆளே அனுப்பினேன். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று என்னிடம் திமிராக பதில் சொன்னான். நான் அரவிந்த் மேல் வைத்தது உண்மையான அன்பு, ஒருவிதமான காதல். ஆனால் அது அரவிந்தருக்கு புரியவில்லை. ஏனென்றால் எனக்கு முன்னதே திருமணமானதும் அவனை விட வயதில் மூத்தவள் என்பதும் எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது என்பதையும் அவன் நினைத்துக் கொண்டு என்னை அவன் காதலிக்கவில்லை. என்னை அவன் வேறுவிதமாக நினைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றான் என்பது தெரியவந்தது. பிறகு நான் இவற்றை எப்படி நான் கடந்து செல்வேன் என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கணவர் 2 நாட்களில் வீட்டிற்கு வருவதாக கூற எனக்கு மிகவும் பயமானது. இந்த கார்த்திக் என்னை விடுவதாக தெரியவில்லை. இதனால் நானே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அன்று இரவு கார்த்திக் வரும்பொழுது நான் தற்கொண்டேன். அப்பொழுது கார்த்திக் எனது நிலையை பார்த்து வருந்தி என்னை மருத்துவமனைக்கு தூக்கி சென்று தெரியாமல் இவர் விஷத்தை உட்கொண்டுவிட்டார். விஷம் என்று தெரியவில்லை என்று பொய் சொல்லி மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு என்னை பார்த்துமட்டு. மறுநாள் விடிந்ததும் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை நான் தவறாக பயன்படுத்திக் கொண்டது என் தவறுதான். இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான். பிறகு என் உறவினரிடம் தெரியாமல் விஷத்தை இண்டுவிட்டேன் என்று சொல்ல அவர்களும் அதை நம்பினார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும் அரவிந்தும் கார்த்திக்கும் எங்கள் வீட்டிற்கு வருவதை பார்த்துக் கொண்டுதான் இருந்தார்கள். எப்படியோ அவற்றையெல்லாம் நான் சமாளித்துவிட்டேன். பிறகு 2 நாட்கள் கழித்து என் கணவர் ஊருக்கு வந்தபோது அரவிந்தும் கார்த்திக்கும் என் கணவரை மருத்துவமனைக்கு அழைத்து வர நான் இவர்கள் இருவரையும் என் கணவனுடன் பார்த்தபொழுது பயந்து போனேன். பிறகு என் கணவர் என்னிடம் வந்து, கனகா, கார்த்திகரன் சொல்வது உண்மையா? அவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். இல்லையா என்னவென்று தெரியாமல் சரியாக எதையும் சாப்பிட மாட்டாயா என்று திட்டிவிட்டு அரவிந்தும் கார்த்திகும் சொன்னார்கள். நீ வீட்டில் தனியாக இருக்கின்றாய், மிகவும் வருத்தத்தில் இருந்தாய் என்று. இனிமேல் நான் வெளியூருக்கு வேலைக்கு செல்ல மாட்டேன், உன் கூடவே இருக்கின்றேன். நீ அவரிடம் சொல்லி வருத்தப்பட்டாய் என்று இருவரும் கூறும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது என்று கூறிக்கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அரவிந்தும் கார்த்திக்கும் என் கணவனிடம் எதுவும் சொல்லவில்லை என்று எனக்கு புரிந்தது. பிறகு என் கணவர் மருத்துவமனையில் பில் கட்டுவதற்கு சென்ற பிறகு கார்த்திக்கும் அரவிந்தம் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். எங்கள் இச்சைக்கு உங்களை பயன்படுத்திக் கொண்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள் அக்கா, இனிமேல் உங்கள் வாழ்க்கையே தலையிடமாட்டோம். அதற்காகத்தான் நாங்கள் உங்கள் கணவரை இங்கே இருக்குமாறு கேட்டுக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார்கள். பிறகு நான் வீட்டிற்கு வந்த 2 நாட்கள் கழித்து அரவிந்தும் அவன் வீட்டை காலி செய்து வேறு ஊருக்கு சென்றுவிட்டார். இப்பொழுது நான் என் கணவர் மகள்கள் மகன் என சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றோம். என் பெயர் அவந்திகா. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தேன். திடீரென அந்த நிறுவனத்திலிருந்து சில வேலையாட்களை பாணி நீக்கம் செய்துவிட்டார்கள்.
அதில் நானும் ஒருத்தி என்ன செய்வது என்று தெரியாமல் 2-3 நாட்களாக தவிர்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் எனது தோழியான தீபா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். அவளிடம் நான் நடந்த எல்லாவற்றையும் கூறினேன். உடனே அவள் அவளுடைய கம்பெனியில் எனக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை துண்டித்துவிட்டார். மறுநாள் காலை தீபா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். அவந்திகா, உனக்கு ஒரு நல்ல செய்தி. எங்க கம்பெனியில இன்னைக்கு வேலைக்கு ஆட்கள் எடுக்கின்றார்கள். நீயும் எங்க கம்பெனியில் இன்டர்வியூ கந்துவிடு என்று தீபா சொல்ல எனக்கு ஒரே ஆனந்தம். திடீர் என போனை வைத்துவிட்டு எனது சான்றிதழ்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று ஒருமுறை பார்த்து கொண்டேன். பிறகு மறுநாள் தீபாவின் கம்பெனிக்கு சென்றேன். அங்கு வாட்ச்மேன் என்னை பார்த்தவுடன் யாரம்மா நீ என்று கேட்க நான் அவரிடம் விளக்க முயற்சித்த பொழுது தீபா கம்பெனிக்குள்ள இருந்து வெளியே வந்தாள். வாட்ச்மேன் அண்ணா, அவள் இன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கா, அவங்களை உள்ள விடுங்க, என்னோட தோழிதான் என்று கூட சரிமா போய் உள்ள உடாருமா என்று சொல்லி எனக்கு கதவை திறந்துவிட்டார். பிறகு தீபா என்னிடம் வந்து, இங்க பாரு அவந்திகா, இன்னும் வரல. அவர் வந்ததும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லு என்று சொல்லிவிட்டு அவள் வேலையை பார்க்க சென்றுவிட்டார். சிறிது நேரம் கழித்து வெளியே ஒரு பெரிய சொகுசு கார் வருவதை பார்த்தேன். அப்பொழுதே கம்பெனியின் ஓனர் வந்துவிட்டார் என்று புரிந்தது. காரை விட்டு இறங்கியவர் கம்பீரமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வாட்டசாட்டமாகவும் இருந்தார். என்னவென்று தெரியவில்லை. அவரை பார்த்தவுடன் என் மனதிற்குள் பயம் தோற்றிக்கொண்டது. அவர் என்னை கடந்து செல்லும் பொழுது நான் எழுந்து நின்றேன். ஆனால் அவர் என்னை கண்டுகொள்ளாமல் நேராக அவர் அறைக்குள் சென்றார். பிறகு சிறிது நேரம் கழித்து என்னை அவர் அறைக்கு வர சொல்லி சொன்னதாக ஒரு பெண் வந்து சொல்ல நானும் அவரே அறைக்கு சென்றேன். அங்கு அவர் என்னிடம் என்ன படிச்சிருக்க, எங்க வேலை பார்த்து என்று கேட்டுக்கொண்டே அவர் உட்கார்ந்திருந்த நாற்காலியை விட்டு எழுந்து என் பின்புறமாக வந்து நின்று கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். நானும் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிக் கொண்டிருந்தேன். பிறகு நாளையிலிருந்து நீ வேலைக்கு வா என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். வேலை கிடைத்த சந்தோஷத்தில் நான் என் தோழி தீபாவிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டேன். தீபா அப்பொழுது ஏதோ சொல்ல முற்பட்டாள். ஆனால் சொல்ல முடியாமல் போனது. அதன் பிறகு மாலே தீபா எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இங்க பாரு அவந்திகா, நீ கஷ்டப்படுறேன். நான் என் கம்பெனில உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். இல்லன்னா வேற கம்பெனிய கூட நான் தேடிக் கொடுத்திருப்பேன். எங்க ஓனர் கொஞ்சம் சரில்ல, அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ என்று சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்தார். எனக்கு சற்று பாயமானது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. சரி, நான் ஜாக்கிரதையாக இருந்தால் எதுவும் நடக்காது என்று தைரியமாக மறுநாள் வேலைக்கு சென்றேன். அங்கு சஞ்சனா என்ற பெண் நீதான். அவந்திகாவே, நான் வேலைக்கு வரல, அதனால என்ன உனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு. இங்க ஓனரோட செக்யூரிட்டி, நீ என்ன வேலை பார்க்கணும்னு உனக்கு எல்லாம் சொல்ல போறது. நான்தான் வா என்று கூட்டிக் கொண்டு போய் என்னை அக்கவுண்ட் கவுண்டர்ல உடார வைத்து அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சரி செய்ய சொன்னார். நானும் அவற்றை எல்லாம் சரி செய்தேன். பிறகு மாலையானதும் வீட்டிற்கு திரும்ப எனது பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். அப்பொழுது சஞ்சனாயனிடம் வந்து, அவந்திகா, உன்ன ஓனர் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டுட்டு வா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். நேற்று மாலை தீபா சொன்னதே என் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. சரி, நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று முடிவு எடுத்துவிட்டு ஓனரின் அறைக்கு சென்றேன். அங்கு ஓனர் வேலையெல்லாம் எப்படி போய்க்க கொண்டிருக்கிறது என்று கேட்டபடி என்னை சுற்றி வந்து என்னை அணைத்துக் கொண்டார். உடனே எனக்கு பதறிப்போனது. சட்டென்று அவர் கைகளை உதறிவிட்டு, நான் அந்த மாதிரி பெண் கிடையாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டேன். இவற்றையெல்லாம் இரவு தீபாவிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறினார். அதற்குடனே, தீபா, நீ என்ன முடிவு எடுத்திருக்கின்றாய் என்று கேட்டால், என்ன முடிவு என்றால் என்ன தீபா என்று கேட்க, இங்குள்ள பெண்கள் எல்லாம் இப்படி அவரிடம் இருந்து கொண்டுதான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேறு வழி இல்லை வந்திகா, நானும் அப்படி இருந்து கொண்டுதான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூற எனக்கு அதிர்ச்சியானது. சரி, நான் சற்று யோசித்து பதில் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு தொலைபேசியை துண்டித்தேன்.
மறுநாள் நம்மை மீறி இதுவும் நடக்க வாய்ப்பில்லையே என்று கம்பெனிக்கு சென்றேன். அங்கு வந்த சஞ்சனா, என்ன அவந்திகா, என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டபடியே என் பக்கத்தில் வந்து அமர்ந்தார். ஒன்றுமில்லை, கொஞ்சம் வேலை பெண்டிங் இருந்தது. அதுதான் சரி பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லி எனது வேலையை தொடர்ந்தது. அப்பொழுது ஓனரிடமிருந்து சஞ்சனாவிற்கு அழைப்பு வந்தது. சஞ்சனா உடனே ஐயோ என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றான். உள்ளே சென்று அரை மணி நேரம் கழித்து வெளியேறினாள். அவள் உடைகள் கலைந்திருந்தது. அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். பிறகு என்னிடம் வந்து, அவந்திகா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் நம்மளால நல்லா இருக்க முடியும். இல்லன்னா நம்ம கஷ்டத்துலதான் இருக்கணும். என்ன தப்பா எடுத்துக்காத அவந்திகா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். நானும் அவள் நிலையை புரிந்து கொண்டேன். பிறகு நான் சாப்பிடுவதற்கு கேண்டீன் சென்றேன். அப்பொழுது தீபாயனிடம் வந்து பேச்சு கொடுத்தார். என்ன அவந்திகா, எப்படி போயிட்டு இருக்குது? அவர் எதுவும் உன்கிட்ட மறுபடியும் தப்பா நடந்துகிட்டாரா என்று கேட்கலில்லை என்று சொன்னேன். சரிடி என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து சென்றுவிட்டார். நானும் நம்மீது இருந்த பார்வை விலகியது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என் முதலாளி பார்வை என் மீது இருந்து விலகவில்லை. என்னை கேமரா மூலமாக கண்காணித்துக் கொண்டிருந்தார். நான் பேசுவது, நடப்பது, சிரிப்பது என்று ஒவ்வொன்றையும் ரசித்துக் கொண்டிருந்தார். மறுநாள் என்னை அழைத்த முதலாளி, அவந்திகா, உன்னை பற்றி எல்லாத்தையும் விசாரிச்சேன். உனக்கு கல்யாணமான கொஞ்ச நாளைக்கு உன்னோட கணவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். இப்போ உங்க அப்பா அம்மா கூட நீ இருக்கறன்னு தெரிஞ்சுகிட்டேன். அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. அவங்களை நீதான் பாத்துக்கிற குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் என்றும் கேள்விப்பட்டேன் என்று கூறிக்கொண்டே மறுபடியும் தன் நாற்காலியை விட்டு எழுந்து என்னை சுற்ற ஆரம்பித்தார். அப்பொழுதே நான் புரிந்து கொண்டேன். என் சார், உங்கள மாதிரி ஆளுங்க எங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று தலையை குனிந்தபடியே அவரிடம் சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றுமல்லே அவந்திகா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால மட்டும்தான் என்று சொல்லி மறுபடியும் என் தோள்களின் மேல் கை வைத்தார். நான் அவர் கையை தள்ளிவிட்டு மறுபடியும் சொல்கிறேன் சார், நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்துவிட்டேன். சிரித்தபடியே தது நாற்காலியில் அமர்ந்தார். என் முதலாளி மறுநாள் பணிக்கு சென்ற என்னை சஞ்சனா அழைத்தார். என்ன அவந்திகா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உன்னையா? நீ நம்ம முதலாளிக்கு பிடி கொடுக்காமல் இருக்கியாமே, அவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க இப்படியே இருந்து போ என்று சொல்லிவிட்டு சென்றான். ஆனால் முதலாளியும் சஞ்சனாவும் எனக்காக திட்டம் தீட்டியது எனக்கு தெரியவில்லை. அது என்ன திட்டம் என்றால், சஞ்சனாவிடம் முதலாளி, சஞ்சனா, இந்த அவந்திகா எனக்கு இப்படி கொடுக்கவே மாட்டேங்கிறார். அதனால நான் போடு மீட்டின் ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்று சொன்ன முதலாளியை பார்த்து சஞ்சனா சிரித்தாள். நீங்க போடு மீட்டிங்னு சொன்னா அவ உங்க கூட வந்துருவான்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்க, நான் சொன்னா வரமாட்டேன். நீ சொன்னா வருவா. நீ சொல்லு, அவ கண்டிப்பா வருவா. அப்புறம் அது மட்டுமல்ல, நான் கொடுக்கிற ட்ரெஸ்தான் அவ போட்டு வரணும் என்று கூறியபடி சஞ்சனாவின் கைகளில் ஒரு சுடிதாரை கொடுத்தான். முதலாளி அதை எடுத்துக்கொண்டு போய் சஞ்சனா அவந்திகாவிடம் கொடுத்து, நாளைக்கு உனக்கு போடு மீட்டிங் நடக்குது. நீயும் அவரு மட்டும்தான் போறீங்க என்று சஞ்சனா அவந்திகாவிடம் பலமுறை எச்சரிக்கும்படி கூறினார். அதை புரிந்து கொண்டால் அவந்திகா மறுநாள். முதலாளியும் அவந்திகாவும் கோல்ட்டு மீட்டிங்கிற்காக ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சென்றார்கள். தன் முதலாளி கொடுத்த ஆடையே தனக்கு அழகாக இருக்கிறது என்று சஞ்சனாவிடம் சொல்லிவிட்டு வந்தாள். அவந்திகா ஹோட்டலில் தனி அறையில் முதலாளி இருக்க, எங்க சார், இன்னும் கிளைண்ட காணும் என்று சொன்னபடி உள்ளே நுழைந்தான். அவந்திகாவா, அவந்திகா, இந்த ஆடை உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு. உன்னோட எடுப்பான உடம்பு அழகா காட்டுது என்று கூறிக்கொண்டு அவள் அருகில் சென்றார். அவந்திகா அமைதியாகவே நின்றாள். உடனே முதலாளி இந்த வாய்ப்பை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காது என்று யோசித்து அவன் கதவை சாத்தி தாப்பால் போட்டான். என்ன சார் பண்றீங்க? இப்படித்தான் இருப்பீங்களா கடைசி வரைக்கும் என்று கேட்க, இத்துல என்ன இருக்குது? எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. அதனாலதானே நான் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்.
இத்துல என்ன இருக்குது என்று கேட்டவாறு அவந்திகாவிடம் கைகளைத் தொட ஆரம்பித்தான். ஏன் சார் இப்படி நடந்துக்கறீங்க? என்கிட்ட என்ன இருக்கும்? அதேதானே உங்க மனைவி கிட்டையும் இருக்கு. நீங்க இப்படி ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் இந்த மாதிரி நடந்துகிட்டா உங்க மனைவியும் அவந்திகா கிட்ட தப்பா நடந்துக்கறீங்க என்று கேட்டுக்கொண்டு நகர்ந்தாள் அவந்திகா. ஆனால் அவளை வல்லுக்கட்டாயமாக கட்டி அணைத்துக் கொண்டாள். பிறகு அவனை கட்டிலில் தள்ளிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டாள். முதலாளியோ அவந்திகாவை பார்த்து சிரிப்பிக் கொண்டிருந்தான். நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு தெரிஞ்சா நான் இங்க வந்து இருக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லியபடி ஹோட்டல் விட்டு வெளியேறினாள். அவந்திகா மறுநாள் காலையில் அலுவலகம் சத்தமில்லாமல் இருந்தது. அவந்திகாவுக்கு சற்று சலனமாக இருந்தாலும் எதிர்பார்க்காத அமைதி தன்னை இன்னும் பதற்றத்துக்குள் கொண்டு போனது. அப்பொழுது அங்கு வந்த ஒரு பெண் அவந்திகா அவங்கள பாசு கூப்பிடுறாங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அவள் சென்ற மறுநொடி தீபா அங்கு வந்து, அவந்திகா நீ செஞ்சது தப்பு இல்லே, ஆனா நீ எடுத்திருக்கிற முடிவு என்ன சொல்லு? அவந்திகா தீபா காதில் அருகில் சொன்னால், அவங்க என்ன வேலை விட்டு தூக்கினாலும் பரவாயில்லை, நான் அவங்களுக்கு ஒரு நாளும் அடிமையா இருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியில நான் எப்பவுமே மாட்டமாட்டேன் என்று கூறினான். அவந்திகா முதலாளியின் அறைக்கு சென்றான். முதலாளிக்கு முன்னால் அவந்திகா நிதானமாக நின்றான். நான் இங்கு வேலையை விட்டு வெளியேறுகிறேன். என் திறமையையும் தன்னம்பிக்கையும் வியாபாரத்துக்கு பொருளாக வைக்க முடியாது என்று கூறினாள். அதற்கு உடனே முதலாளி சிரித்துக் கொண்டேன். இதெல்லாம் இந்த மாதிரி கம்பெனிகள்ல சகஜம்தான். நான் நினைச்சா நீ முன்னேறி இருந்திருப்ப அவந்திகா என்று கூறினார். அவந்திகா பார்வை கொஞ்சம் கலங்கினாலும் மனம் உறுதியாக இருந்தது. நீங்க ஒரு பெண்ணை முன்னேற வைக்கலங்க, அவள அடிமையாக வைக்கணும்னு நினைச்சுக்கறீங்க என்று முகத்தில் அடுத்தபடி பேசிவிட்டு முதலாளிடம் தன் முதல் மாத சம்பளத்தை வாங்காமலேயே வெளியேறினாள். அந்த கம்பெனியை விட்டு வெளியேறியதும் மெல்லிய காற்று ஜில் என்று அவள் முகத்தில் வந்து வீசியது. அது வழி தராத சுதந்திர போல் இருந்தது. அவந்திகாவிற்கு தீபா ஓடி வந்தாள். அவந்திகா சாரி, நானேதான் இந்த வேலைக்கு அழைத்தேன். ஏதாவது வேற வேலை என்று தீப கூற ஆரம்பிக்க அவந்திகா உடனே அவள் கையை பிடித்து நீ என்னை பற்றி கவலைப்படாதே என்றாள். அன்று அவந்திகா அவள் வேலையை மட்டும் விட்டுவிட்டு வரவில்லை. அவளுடைய சுய மரியாதையையும் சுய ஒழுக்கத்தையும் மீட்டெடுத்தால் பெண் என்றால் ஆசை. வார்த்தைகளை கூறி ஏமாற்றிவிடலாம், அடிமையாக்கி வைத்துக் கொள்ளலாம் என்றிருக்கும் ஆண்கள் மத்தியில் நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன் என்று ஒரு வீர பெண்ணாய் நின்றாள் அவந்திகா.